Hello students, welcome to Hero Max 12th Standard Max 6th chapter வரைக்கும் இருக்கிற 5 marks, 3 mark, 2 mark day by day நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 2024 to 2025 ஓடத பார்க்கலாம். சரிங்களா? குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வாட்டி ஸ்க்ரீன் ஸ்க்ரால் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜில் இருக்கிறத நீங்கள் பார்த்து என்னென்ன கொஷின்ஸ்னு பாருங்கள். 2 மார்க்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க போதும். கொஸ்டின் வரைக்கும் இருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? 20 மார்க் ஒன் வேர்ட்ஸில் 20 மார்க். ஸோ புக் பேக் ஒன் வேர்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துடுங்க. If I answer any 7 question and 30th one வந்து compulsory. First one, find the polynomial equation of minimum degree with the rational coefficients having 2 plus root 3i as a root. ஒரு root கொடுத்துட்டாங்க. அடுத்து show that the equation z square is equal to z bar has 4 solutions. இது முக்கியமான question மா நோட் பண்ணிக்கோங்க. 22. Find the equation of ellipse, focus-உம் e-யும் கொடுத்துட்டாங்க. Next 24. If a vector, b vector, c vector 3 vector கொடுத்துட்டு prove that கொடுத்துருக்காங்க. வெக்டரோடதும் வருது இல்லையா? வெக்டரும் இருக்கு. 25. Adjacent a கொடுத்துட்டு a inverse என்னன்னு கேட்குறாங்க. 26. Tangent to the circle கொடுத்துட்டு c ஓட வேல்யூ. Next find the value of cos sin. Find the angle between vector algebra. அப்புறம் find the value of summation of n equal to 1 to 10 I power n plus 50. Rank of matrix தான் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 3 marks 7 questions அட்டன் பண்ணும். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எதெல்லாம் உங்களால் எழுத முடியும். 7 3 mark உங்களால் அட்டன் பண்ண முடியுதா பாருங்க. கியூபிக் ஈக்குவேஷனை if the equation கொடுத்துட்டு சர்க்கிள்னா சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்க தெரியுமா? z equal to 2 கொடுத்த லிமிட் ஈஸி தான். பேரபோலா வந்து perpendicular to 1 கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு மேட்ரிக்ஸ் வந்திருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமோட கொஸ்டின் முக்கியமானது. அப்புறம் if p is real, discuss the nature of. Find the magnitude and direction of cosine. Find the value of sin inverse of sin. ஈஸியான சம். அப்புறம் சிம்பிளிஃபையும் ஈஸி தான். sin π/4 plus I sin π/4 சேம் அதே வேல்யூ. இப்போ 3 மார்க் எல்லாம் உங்களால் பார்க்க முடியுதா பார்த்துருங்க. அப்புறம் 5 மார்க்ஸ் பை வெக்டர் மெத்தட் கண்டிப்பாக இந்த 4 செட்டு இருக்கும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்புறம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்படியும் கேட்டுருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் தெரியுதா? அண்ட் கொஸ்டினை பார்த்தோன்னா இது எந்த எக்ஸசைஸு, இந்த எக்ஸசைஸை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்களான்றது ஞாபகம் வரணும். அதுதான் ரீகால் பண்ணுறது. கொஸ்டினை பார்த்த உடனே இந்த கொஸ்டின் எந்த எக்ஸசைஸில் எத்தனாவது சம்முன்ற அளவுக்கு நீங்கள் தரவாக இருக்கணும். சரிங்களா? 43 ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ஆல் தி ஜீரோஸ். 44 சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். அப்புறம் டொமைன் கேட்டிருக்காங்க. 45 ஈஸி தான். வெக்டரோடு தான் வருது. 46 லாம்டா நியூ வேல்யூ கேட்குறது. கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் 3 பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் 47 பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அண்ட் ஃபார் த எலிப்ஸ் ஃபைண்ட் த சென்டர் வேர்டிசஸ். கரெக்டாக டேப்லோ காலம் வரைஞ்சி அழகாக சால்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் கொஷின் பேப்பர், ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர். இதில் உங்களால் எவ்வளோ மார்க் வந்து அட்டென்ட் பண்ண முடியும், எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும், என்னென்ன ஏரியாலாம் நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? எதெல்லாம் உங்களுக்கு தெரியல, இன்னும் டவுட்டாகவே இருக்குது, இதெல்லாம் எனக்கு இன்னொரு வாட்டி ரீகால் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ரஃப் நோட் பின்னாடி நோட் பண்ணிடுங்க. என்னன்னா சும்மா ரீகால்னு எழுதணும் போதும். ரீகால்னு போட்டு எந்த டாபிக் உங்களுக்கு வந்து இதில் ரீகால் ஆகலை, டக்குன்னு எனக்கு பார்த்தோன்னே வந்து இது எனக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்றத 1 by 1 மென்ஷன் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கொஷின் பேப்பரில் வரும்போது சேம் தாட் வரக்கூடாது. ஒருவேளை இதை வந்து நான் ரிவைஸ் பண்ணியிருந்தா நான் எழுதியிருப்பேன் நீங்கள் நினைக்கவே கூடாது. அதுக்கு தான் முன்னாடியே கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எல்லா சம்ஸும் உங்களுக்கு தெரியாத பாருங்க. தெரியாத சம்ஸ் இருந்ததுன்னா அதை ஒர்க் அவுட் பண்ண பாருங்க. அதே மாதிரி மாடல்ல இருக்கிற சம்ஸும் பார்த்து வைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கொடுத்துருக்க கொஸ்டின் மட்டும் பார்க்காதீங்க, அதே டைப்ல இருக்கிற அதர் கொஸ்டின்ஸும் பாருங்க. அப்பெல்லாம்
நம்மளோட ப்ராக்டிஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸாக்டாக இதுதான் வரும்னு யாருக்குமே தெரியாது. கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கதையும் படிங்க. அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த டே சேலஞ்ச்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது எந்த எக்ஸசைஸில் எந்த சம்முன்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டே சேலஞ்ச் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து முடிச்சிடுங்க. கொஷின் பேப்பர்ஸும் சைட் பை சைட் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்களா செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.